சீட்டிங் ரொம்ப பெயின்ஃபுல்ல. எஸ்பெஷலி உங்க பார்ட்னர் சீட் பண்ணும்போது, அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இந்த நாவலோட ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்லயே அவளோட ஹஸ்பண்ட் அண்ட் அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட பெட்ல பார்க்குறா. தே ஆர் பிசிக்கலி இன்வால்வ்ட். அத அவ விட்னஸ் பண்ணும்போது, அவளோட உலகம் அப்படியே அங்கேயே ஸ்தம்பிச்சுரும். அவளால நம்பவும் முடியாது. அவ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவா, கஷ்டப்படுவா. அவ யோசிப்பா, "இல்ல இது என்னோட ஹஸ்பண்ட் இப்படி பண்ண மாட்டாங்க. இது இப்படி இல்ல. நான் வாழ்ந்திருக்கேனே இத்தன வருஷம்" அப்படின்னு. ஆனாலும் ஃபைனலி ரியாலிட்டி உணர்ந்து அவ அந்த வீட்ட விட்டு வெளிய போவா. அவளோட லைஃப்ப பார்க்க ஆரம்பிப்பா. இப்போ அடுத்து ஹீரோவோட சைடு. ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு சில ட்ராமாஸ் இருக்கும், சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதனால இத எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்ததால, அவன் ரொம்ப இறுக்கமான ஒரு பெர்சனா இருப்பான். அவன் ஒரு பிசினஸ் மேனா இருப்பான். அவனோட இறுக்கம் தளர்றது ஹீரோயின் கிட்ட மட்டும் தான். இப்போ ஹீரோ யாருன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். அத பத்தி நான் பேச விரும்பல. இன்கேஸ் நீங்க நாவல் கேட்டீங்கன்னா, நீங்களே போய் தெரிஞ்சுக்கோங்க யாரு ஹீரோ அப்படிங்கிறது. நான் ஜஸ்ட் ஹீரோவோட கேரக்டர மட்டும் சொல்றேன். ஸோ இப்படி 2 பேரோட லைஃப்புமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். இவங்க 2 பேரும் சேரும்போது அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையில ஒரு பார்ட்னர் சீட் பண்ணும்போது நார்மலி நம்ம அந்த மூவிலலாம் பார்ப்போம். பொண்ணுங்க பாட்டுக்கு "போடா நீ என்ன" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி அவங்க ஃபேஸ் பண்ற அந்த பெயின், அவங்களால உடனே அவங்களோட பார்ட்னர மறக்க முடியுமா? டக்குனு அவங்களால தூக்கி எறிய முடியாது. என்னதான் கோவம் அது இதுன்னு இருந்தாலும், உங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு அவங்க அட்டாச்மெண்ட்ட டிட்டாச் ஆகும்போது அவங்க எவ்வளோ பெயின் ஃபீல் பண்றாங்கங்கிறத இத கொஞ்சம் டீட்டெயில்டா நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த நாவல்ல. இந்த நாவலோட நேம் "நிழலடி நீ நிரஞ்சனா". எழுதினது சனாகித். அவங்களோட யூடியூப்ல இந்த நாவல் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த நாவல் கேட்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல நான் லிங்க் பின் பண்றேன். போய் கேட்டு பாருங்க. ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நோ ஸ்பாய்லர்ஸ். தேங்க் யூ.